வைகுண்ட ஏகாதசியின் முதல் நாளான இன்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நம்பெருமாள் கர்ப்பகிரகத்திலே இருந்து வெளியே எழுந்தருளி தன்னுடைய ஆச்சாரியன், நமக்கெல்லாம் ஜெகதாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் புடைசூழ பகவான் கர்ப்பகிரகத்திலே இருந்து வெளியே வருகிறார். மாலை 6 மணி வரை அர்ஜுனா மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் பெருமாள் இரவு நேரத்தில் மூலஸ்தானம் சென்றடைகிறார். வைகுண்ட ஏகாதசியின் மிக முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இன்று காலை சிறப்பு பூஜைகளுடன் ஏகாதசி திருவிழா கொண்டாட்டங்கள் தொடங்கின. இதனையொட்டி தனுர் லக்னத்தில் மூலஸ்தானத்திலிருந்து அர்ஜுன மண்டபத்திற்கு உற்சவர் அருள்மிகு அரங்கநாதர் புறப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தபடியே பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கும் அரங்கநாதர் இரவு மீண்டும் மூலஸ்தானத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தின் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக தொடங்கியது. இதையொட்டி நடைபெற்ற பகல் 10 உற்சவத்தில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ச்சுனா மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அர்ஜுனா மண்டபத்தில் அரையர்கள் சேவை மற்றும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு வரும் 28ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது.